மோர் குழம்புனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது வெண்டைக்காய் மோர் குழம்புனா அது ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு ஃபர்ஸ்ட் தயிரை இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போது ஜாரில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாம், 3 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மோரில் இந்த பேஸ்ட்டை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி வதங்கினதும் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேன்லேயே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. மோர் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த மோரை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வதக்கி வச்ச வெண்டைக்காவையும் இப்போவே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மோர் குழம்பு ஒரு கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், சூப்பரான மோர் குழம்பு ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.